இந்த டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் ஒன் மேட்ச் செட்டிபித்தாம்பட்டி வர்சஸ் வண்ணாரப்பட்டி. இந்த மேட்சும் 5 ஓவர், முதல் 1 ஓவர் மட்டும் பவர் பிளே. இன்ஜுரி இருந்துச்சு விக்கி ப்ரோ, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சேனலில் பார்க்குறோம். ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கில் அருண், நான் ஸ்ட்ரைக்கில் மணி. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பிரசன்னா. ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்கரான டெலிவரி, பிகைண்ட் த ஸ்டம்பில் அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே பவுண்ட்ரியான்னு பார்த்தா பால் போயிருமா? எஸ், போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பாலே பவுண்ட்ரியோட ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு வண்ணாரப்பட்டிக்காக. வண்ணாரப்பட்டியோட கேப்டன் அருண். போன பால் ஒரு வீடு போயிருக்கு. செகண்ட் ஒன் பால் இந்த முறை உடம்புல போட்டிருக்கு. குயிக்கராக ஒரு ரன்னுக்கான ட்ரை ஓட்டாங்க. பாலோட தேர்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்கில் மணி. ஃபாஸ்ட் பாலை 8 தடிச்சிருக்காரு. சூப்பராக ஆனார். கவர்ஸில் 6 பார்த்தா 1 பவுன்ஸில் பவுண்டரியை கிளியர் பண்ணியிருக்கு. அருண் எப்படி பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணாரோ அதே மாதிரி மணியும் ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவரோட ஃபோர்த் ஒன் போன பால் ஒரு வீடு போயிருக்கு. இந்த முறை இன்சைட் எட்ஜ் ஆகி போயிருக்கா. இங்கே டேர் அடிக்கிட்டான்னு பார்த்தா அடிக்கல. அடிச்சிருந்தா விக்கெட்டாக இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரியை பதிவு பண்ண அருணுக்கு ஒரு லைஃப் கொடுக்குறாங்க. இந்த பால் ஒரு ரன். பாலோட ஃபிஃப்த் ஒன் இந்த முறை சைட் டு சைட் அடிச்சிருக்காரு. அங்கே விக்கி பாலை ஸ்டாப் பண்ணிட்டாரு. பவுண்டரி போடாமல் 2 ரன்னுக்கான ட்ரைன்னு பார்த்தா பின்னாடி ஜேகே வந்திருக்காரு. ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆயிருக்காங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை குயிக்கராக கீழே வந்து உடம்பை போட்டு ஸ்டாப் பண்ணியிருக்காரு ராஜ்கமல். டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது. முதல் ஓவருக்கு 13 ரன் அடிச்சிருக்காங்க. ரெண்டாவது ஓவர் போட சேக். ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்கரான டெலிவரி, டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு சேக். சேக்கோட செகண்ட் ஒன் அகைன் குயிக்கரான டெலிவரி, உடம்பு தூக்கி விட்டுருக்காரு. அங்கே ஃபீல்டர் அழகர் விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு. பவுண்டரின்னு பார்த்தா நல்லா ஸ்டாப், சூப்பராக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு. கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு 2 ரன் ஓடி எடுத்துருக்காங்க இந்த பாலில். பாலோட தேர்ட் ஒன் இந்த முறையும் அதே இடத்துல தூக்கி விட்டுருக்காரு. இது கேப்பில் போயிருக்கு. நீலமணி போயிட்டார்னு நினைக்கிறேன். இந்த முறை ஸ்டாப் பண்ண முடியல. பவுண்டரி அருண் பேட்டில் இருந்து வர 2வது பவுண்டரி தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை எட்ஜ் ஆகி போயிருக்கு. இது பவுண்டரிக்கான சான்ஸ்னு பார்த்தா 2 ஃபீல்டர் விரட்டி போய்க்கிருக்காங்க. கார்த்தி விரட்டி போய்க்கிருக்காரு. பவுண்டரியா ஸ்டாப் பண்ண முடியல. பேக் டு பேக் 2 பவுண்டரி அருண் பேட்ல இருந்து. இந்த முறை லக்கி பவுண்டரி வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை எக்ஸ்ட்ரா கவரில் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் பிரசனாக இருந்தார். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஃபீல்டர் ஸ்டாப் பண்ண பார்த்தாரு. ஸ்டாப் பண்ண முடியல. இந்த பால் ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சுவிட்சிங் எடுத்துருமாரு. நல்ல டேக்கன் ராக்கெட், நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துருக்காரு சேக்கு. விக்கெட்டோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது. 2 ஓவருக்கு 24 அடிச்சிருக்காங்க வண்ணாரப்பட்டி. அருண் ஒரு முனையில் ரெஸ்பான்சிபிளாக ஆடிக்கிருக்காரு. ஸோ மேட்ச் ரிமைனிங் இருக்க 3 ஓவர் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம். 3வது ஓவர் பட ஐஎஸ்பிஎல் விக்கி ஸ்ட்ரைக்கில் அருண். ஃபர்ஸ்ட் ஒன் பிகைண்ட் இந்த ஸ்டம்பில் ஆட பார்த்துருக்காரு. தெளிவாக ஸ்கூப் பண்ணியிருக்காரு. இது பவுண்டரியானு பார்த்தா பவுண்டரி போயிடுச்சு. 3வது பவுண்டரி பிகைண்ட் இந்த ஸ்டம்பில் கொண்டு வந்திருக்காரு அருண். சூப்பராக ஒரு முனையில் ரெஸ்பான்சிபிளாக ஆடிக்கிருக்காரு. செகண்ட் ஒன் இந்த முறை பேட்டை குறுக்க கொடுத்துருக்காரு. இது பவுண்டரியான்னு பார்த்தா அழகர் பாலுக்கு போயிட்டாரு. நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஒரு ரன். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா அடிக்கலாம் ஆனந்த். ஸோ நம்ம கூட நிறைய இடத்துல வீடியோ எடுக்கும்போது பார்த்துருப்பாங்க. ஸோ நம்ம வீடியோ எடுத்து கொடுத்தத விட நம்ம கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோ கோப்பு உங்களுக்கு யூடியூப் பண்ணுறதுக்கு நிறைய கஷ்டப்படக்கூடிய நபர். இந்த பால் சுற்றி எடுத்துருந்தாரு. ஒரு ரன் ஓடி இருக்காங்க பைஸில். அவரோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை எட்ஜ் ஆயிருக்கு. பின்னாடியே கார்த்தி நல்ல டேக்கர், நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. 2வது பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா வளவம்பட்டி கோபி. ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா லிவிட் கேட்டிருக்காரு ராஜ்கமல். நல்ல டேக்கர், நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. பேக் டு பேக் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு விக்கி. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா மகாலிங்கம். இந்த முறை அடிச்சிருக்காரு. அங்கே கேட்சை பிடிச்சா கார்த்தி விக்கெட்டாக இருக்கும். எஸ், இந்த டோர்னமெண்டோட ஃபர்ஸ்ட் கார்த்தி விக்கெட் எடுக்கிறாரு விக்கி. 3 ஓவருக்கு 30 ரன் அடிச்சிருக்காங்க வண்ணாரப்பட்டி. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா சென்ட்ராஸ். நல்லது ஒரு போட கார்த்தி. ஃபர்ஸ்ட் பாலே பிகைண்ட் இந்த ஸ்டம்ப் ஆட பார்த்தாரு. சுற்றி டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு கார்த்தி. தேர்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான சான்ஸ்னு பார்த்தா நல்ல டேக்கன் ராஜ்கமல். ரன்னிங் கேட்சை பிடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா மணி. ஃபர்ஸ்ட் பாலே சைட் டு சைட் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் ஜேகே இருக்காரு. நல்ல ஸ்டாப். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சைட் டு சைட் அடிச்சிருக்காரு. அகைன் ஜேகே நல்ல ஸ்டாப். இந்த பாலும் ஒரு ரன். லாஸ்ட் ஒன் மோர் வரட்டி போய் ஆட பார்த்தாரு. டாட் பால் கொடுத்துருக்காங்க. டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது. 4 ஓவருக்கு 33 அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட பிரசன்னா ஸ்ட்ரைக்கில் ராஜா. ஃபர்ஸ்ட் ஒன் இந்த முறை கவர்ஸில் சூப்பராக அடிச்சிருக்காரு ராஜா. பவுண்டரிக்கான சான்ஸ்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் வெங்கட் இருந்தார். அவரை ஸ்டாப் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் பாலே சூப்பராக ஆனார். இன்சைட் அவுட்டில் குவாலிட்டியான ஒரு பவுண்டரியோட இந்த ஓவரை வெல்கம் பண்ணியிருக்காரு ராஜா. செகண்ட் ஒன்
அகைன் கவர்ஸில் அடிச்சிருக்காரு. ஆனால் இந்த முறை ஃபீல்டரை தெளிவாக நிற்க வச்சுருக்காங்க. அங்கே ஃபீல்டர் விக்கி இருக்காரு. நல்ல ஸ்டாப். ஒரு ரன். பொனபல ஒரு வீடு போயிருக்கு. தேர்ட் ஒன் ரீபால். இந்த முறை மட்டைக்கு அடிச்சிருக்காரு. அங்கே அழகர் கையிலே போகணும்னு நினைக்கிறேன். மிஸ்ஃபீல்டு நடந்திருக்கு. லேசி ஃபீல்டிங் இருக்காங்க. 2 ரன் ஓட்டாங்க. நல்லா ரன்னிங். தெளிவாக கால் பண்ணி ஓடி இருக்காரு. செம்ம பாஸ்டில் மணி. 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்புக்கு மேலே தான் வந்து டாட் பால் கொடுத்துருக்காங்க. போன பாலில் ஒயிட் ப்ளஸ் ஸ்பைஸில் ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ரீபால். இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. சூப்பராக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே ஜேகே அவர் பிடிக்கிற 2வது கேட்ச். நல்ல டேக். நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. நல்லா சின்னராஜா அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் 1 மோர் பாலை சந்திக்க ரஞ்சித் பாபு. ஃபர்ஸ்ட் பாலே சுற்றி திரும்பாரு. லோ கேப்டாக வந்துச்சு. அங்கே விக்கெட்டாக மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. 5 ஓவருக்கு 7 விக்கெட்லேருந்து 43 அடிச்சிருக்காங்க வண்ணாரப்பட்டி. 44 டார்கெட் ஃப்ரம் செட்டி பிச்சாம்பட்டி. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கில் ராஜ்கமல், நான் ஸ்ட்ரைக்கில் விக்கி. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண ரஞ்சித் பாபு. ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டுக்கான சான்ஸான்னு பார்த்தா பின்னாடியே போனார் ராஜா. நல்ல டேக்கன். ஃபர்ஸ்ட் பாலே பிரேக் த்ரூவோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு ரஞ்சித் பாபு. எக்ஸலண்டான ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி ஸ்கோருக்கு விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. நல்ல கான்ஃபிடென்ட்டாக கொடுக்கும் வண்ணாரப்பட்டிக்கு. 1 டவுன் பேட்ஸ்மேனா வெங்கட். ரஞ்சித் பாபுவோட செகண்ட் ஒன். இந்த முறை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. வெங்கட் பேட்டில் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. லைனுக்கு வெளியில் தான் ஜேகே கேட்சை பிடிக்க முடிஞ்சு. வெங்கட் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. பாலோட தேர்ட் ஒன். இந்த முறையும் மட்டைக்கு கொடுத்துருக்காரு. அங்கே ஃபீல்டரே இல்லை. ஃபீல்டர் இருந்தாலும் பிடிக்க முடியாத டிஸ்டன்ஸுக்கு போயிருக்கு. பேக் டு பேக் 2 6 வெங்கட் பேட்டில் இருந்து. இது வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்ல யாருமே ஹார்டி 6 பதிவு பண்ணல. வெங்கட் பதிவு பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ரஞ்சித்தோட 4th ஒன். இந்த முறை சூப்பராக போட்டிருக்காரு. நல்ல கம்பேக் ஃப்ரம் பவுலர். டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டாட் பால். பாலோட 5th ஒன். இந்த முறை நல்ல கம்பேக் கீப்பர் கவர் பண்ணியிருக்காங்க. பவுலர் மேலே குறை சொல்ல முடியாது. தெளிவாக போட்டிருக்காரு. பைஸில் ஒரு ஃபர்ஸ்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அந்த விக்கி இப்போ ஸ்ட்ரைக்கில் சூப்பராக தூக்கி விட்டுருக்காரு. அங்கே கேட்சான்னு பார்த்தா ஆனந்த் இருக்காரு. நல்ல டேக்கர். நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனோட 2 பேட்ஸ்மேனோடையுமே ஃபர்ஸ்ட் பால்லே விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு. இதோட முதல் ஓவர் முடிவுக்கு வருது. முதல் ஓவருக்கு 13 ரன் அடிச்சிருக்காங்க செட்டி பிச்சாம்பட்டி. முதல் ஓவருக்கு 13 அடிச்சிருக்காங்க. 2வது ஓவர் போட ராஜா. ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. எஜ்ஜு முட்டு மாதிரி வாங்கி போயிருக்காங்க. அங்கே பில்லர் மணி இருக்காரு. நல்லா ஸ்டாப். கீப்பர் 2க்கு த்ரோவா அடிச்சு பார்த்துருக்காரு. விக்கெட்டானு பார்த்தா வந்துட்டாரு. 2 ரன். செகண்ட் ஒன். லோ புல் டாஸான பாலை அடிச்சிருக்காரு. அங்கே கேப்ல போயிருக்கு. சிறப்பாக வீசப்பட்ட பந்து அருமையாக தடுத்தாடினார். சூப்பராக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த பால் ஒரு ரன். பாலோட தேர்ட் ஒன். அம்ஜத் மீட் பண்ணுறா. ஃபர்ஸ்ட் ஒன் உடச்சி போட்ட பால கண்ட்ரோல்டாக ஆட்டு போயிருக்காரு. ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன். நம்ம ரைட் 8 to 8 அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் மணி பாலுக்கு போயிட்டார். நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. இந்த பால் ஒரு ரன். பாலோட நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை சுவிட்சுக்கிட்டுக்கான ட்ரை உடம்புல தான் பட்டிருக்கு. விக்கெட்டுக்கான அப்பீல் பண்ணாங்க. லெக் பை கொடுத்துருக்காரு. லெக் கம்பேர். டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ராஜா. நெக்ஸ்ட் ஒன். ஐயோ சேஃபா. 2 ஓவருக்கு 18 அடிச்சிருக்காங்க. இந்த ஓவரை போட்டார் ராஜா. எக்ஸலண்டாக போட்டு கொடுத்துருக்காரு. 5 ரன்னுக்கு இந்த ஓவரை போட்டிருக்காரு. வித்தவுட் பவுண்டரிஸில் 2 நல்ல பேட்ஸ்மேனாக வச்சு. 3வது ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டார் ரஞ்சித் பாபு. ஸ்ட்ரைக்கில் வெங்கட். உடம்புல எனக்கு வந்திருக்காரு. அங்கே ஃபீல்டர் மணி இருக்காரு. அங்கே சின்ன மிஸ்ஃபீல்டு நடக்க ஈஸியாக 2 ரன் ஓடிடுவாங்க. ரஞ்சித்தோட செகண்ட் ஒன். இந்த முறை கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா அங்கே 2 ஃபீல்டருக்கு நடுவில் போயிருக்கு. பவுண்ட்ரியை ஸ்டாப் பண்ணி போட்டார் ராஜா. பவுண்ட்ரி போகாது. 2 ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிருக்கு. இதை 2 ரன்னாக மாற்ற ட்ரை பண்ணுறான்னு பார்த்தா புயல் வேகத்தில் ஒரு ஃபீல்டர் வெரைட்டி வந்துருக்காரு. ஃபர்ஸ்ட் அட்டம்லேயே பாலையும் எடுத்துறாரு. எக்ஸலண்டான ஒரு ஃபீலிங். பட் சூப்பராக ஸ்டாப் பண்ணார். ரன்னிங்கில் வந்து பாலை எடுத்து. அவரோட நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை குறுக்க கொடுக்க பார்த்தாரு. தெளிவாக போட்டிருக்காரு ரஞ்சித். ஆனந்த் ஒன் டாட் பால் அவர் கையில் இருந்து. பாலோட நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை பேட்டை குறுக்க கொடுத்துருக்காரு. அங்கே பிள்ளை ஆனந்த் பாலுக்கு போயிடறான்னு பார்த்தா சூப்பரான ஸ்டாப். எக்ஸலண்டாக ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஹைட்டை யூஸ் பண்ணி கரெக்டாக ஜம்ப் பண்ணார் தெளிவான நேரத்தில். அதுக்காக பவுண்டரியை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இந்த பால் வரன். நெக்ஸ்ட் ஒன். ரஞ்சித் வெங்கி. இந்த முறை ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் அடிச்சிருக்காரு. பால் குத்தி பம்பாமான்னு பார்த்தா தெளிவாக நின்று எடுத்திருக்காரு மணி.
நல்லா ஸ்டாப். ஒரு ஓட்டங்கள் மட்டும். அகைன் ஒரு நல்ல ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க. ராஜாவை தொடர்ந்து ரஞ்சித் 3 ஓவர்கள். செட்டி 3 ஓவருக்கு 25 அடிச்சிருக்காங்க. செட்டி பிச்சாம்பட்டி இது வரைக்கும் வண்ணாரப்பட்டி பவுலர் ஸ்டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரிமினி இருக்க 2 ஓவருக்கு கிட்டத்தட்ட 19 ரன் அடிக்கணும். ஸோ இந்த மேட்சுக்கான மேட்ச் ஓவர் முக்கியமாக இருக்கும். ஸோ அங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு ஆடுகளம் ஆனந்த் அவருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மேட்சுக்கான முக்கியமான ஓவர் பட ஆனந்த் ஃபர்ஸ்ட் ஒன் லோ புல் டஸாக போட்டிருக்காரு. எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் மணி. ஃபர்ஸ்ட் பால் ஒரு ரன்னோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாலோட செகண்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. அதே ஃபீல்டரை தேடி போயிருக்கு. விட்டு பிடிக்க பார்த்தாரு. பவுண்டரி போயிடுச்சு. 4 ஓட்டங்கள். பாலோட தேர்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிருக்கு. 2 ரன்னுக்கான ட்ரையான்னு பார்த்தா ரஞ்சித் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. தெளிவாக கீப்பர் 2க்கு அடிச்சிருக்காரு. 2 ஓட முடியாத மாதிரி அடிச்சிருக்காரு. த்ரோவை சூப்பராக அடிச்சிருக்காரு. இந்த பால் ஒரு ரன். பாலோட ஃபோர்த் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. லாங் ஆஃப்ல அங்கே ஃபீல்டர் அடிக்கப்பட்ட பந்து நல்லா ஸ்டாப். ஒரு ரன் ஓடி இருக்காங்க. சைஸாக ஒரு பக்கம் ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்காங்க வண்ணாரப்பட்டி. ரிமினி இருக்க 8க்கு 12 அடிக்கணும்னு நினைக்கிறேன். பாலோட ஃபிஃப்த் ஒன் லோ புல் டாஸான பாலை எடுத்து அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் ரஞ்சித் நல்ல டேக்கர் நல்லா கேட்ச பிடிச்சிருக்காரு. அலட்சியமாக கேட்ச பிடிச்சாரு. முக்கியமான ஒரு பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துருக்காரு ஆனந்த். இதற்காக தான் ஒரு பெரிய டிஸ்கஷனில் பவுலர் சூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 7க்கு 12 முக்கியமான பந்து சைக்கிளில் பிரச்சனை. லாஸ்ட் ஒன் மோர் ஃபுல் டாஸ் போட்டு தவறு பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அங்கே ஃபீல்டர் மணி நல்ல கேட்சை பிடிச்சாலும் விக்கெட் கன்சிடர் ஆகாது. இங்கே 2 ரன்னுக்கான ட்ரையான்னு பார்த்தா அடிக்கல, கையில் வச்சுட்டாங்க. ஸோ மேட்ச் பாலை தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பால் நோ பால் ப்ளஸ் 2 மொத்தமாக 3 ரன் போயிருக்கு. லாஸ்ட் ஒன் மோர் போன பால் ஒரு ஒயிட் போயிருக்கு. இந்த முறை தூக்கி விட்டுருக்காரு. ப்ரெஸ்ஸர்னா அங்கே 6 பார்த்தா எஸ். சொந்தல 5 பால் நல்லா போட்டு இருந்தாரு. கடைசி ஒரு பாலில் தப்பு பண்ணிட்டாரு. அந்த நோ பால் ப்ரெஷர் அப்படின்னு நினைக்கிறேன். ரிமினி இருக்க பாலுக்கு 2 அடிக்கணும். கோபி ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் மணி நல்ல ஸ்டாப். ஒரு ரன் ஓட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஸ். இந்த ஒரு ரனோட மேட்ச் டை ஆகுது. சமநிலை. செகண்ட் ஒன் இந்த முறை அங்கே ஃபீல்டர் நல்ல கேட்ச். சூப்பரான ஒரு கேட்சை பிடிச்சிருக்காரு. சப்ஸ்டியூட் ஃபீல்டராக வந்து நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா நீலமணி. உடம்புல பட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பைஸில் ஒரு ரன் ஓட்டாங்க. விக்கெட்டுக்கான ஒரு அப்பீல் பண்ணாங்க. பைஸில் ஒரு ரன்னோட இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க செட்டி பிச்சாம்பட்டி. ஹால்லக் ஃப்ரம் வண்ணாரப்பட்டி கடைசி வரைக்கும் மேட்ச் நல்லா எடுத்துகிட்டு போனாங்க.